எத்தனையோ காவல்துறையில நல்லவங்க இருக்காங்க. இப்ப இந்த 5 பேர் பண்ணனால காவல்துறைக்கு இழுக்குதானுங்க. கம்ப்ளைண்ட் வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார்ல இருந்து 10 பவுன் நகை காணாமலே அப்படிங்கிற ஒரு இன்சிடென்டே நடக்காம அவங்க வந்து சும்மா அந்த பையன் மேல ஒரு பழி போடணும்னு சொல்லி என்னோட நகையை காணும்னு சொல்லி ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பேர்ல ஃபேக்கா இவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஃபேக் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த லேடி மேல ஆக்ஷன் எடுக்க நிறைய பாசிபிலிட்டி. எல்லாமே நம்ம பண்ற தப்பு தாங்க, நம்ம பொதுமக்கள் பண்ற தப்பு. எப்படின்னு கேட்டீங்களா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் தப்பே பண்ணிட்டான், ஒருத்தனை கூட்டிட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு, கையை காலை உடைச்சி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்னு அடுத்த நாள் நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்படுறோம். கரெக்ட் தான், அவங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம தான் அவங்களை என்கரேஜ் பண்றோம். அடிக்க வைக்க எல்லாம் பொதுமக்கள் தான் என்கரேஜ் பண்றோம். தப்பு தானே. அவங்க வந்து அவங்களை விசாரிக்க சொல்லியிருக்காங்க, அந்த 5 காவலர்களையும் கொல்லவா சொன்னாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த அஜித் குமாரோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் புதிய புதிய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து தமிழக அரசு வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அதில் நிறைய திருப்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய திருப்பங்கள் 1 by 1 நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரீசெண்டாக தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன என்ன ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்மளோட கேஸ் பற்றி பேசலாம். ஆக்சுவலாக இப்போ நிறைய திருப்பங்கள் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கேஸ் வந்து நம்ம போலீஸ் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ அடுத்தடுத்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல இப்போ இதனால வந்து இப்போ சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு மாறி இருக்கு மேடம். ஸோ இதனால வழக்கு முன்னோக்கி வேகமா நகர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆமா, அதனால தானே செக் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ வழக்கு வந்து கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல இது வந்து இதாயிடுச்சு, பிரபலம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் வந்து நிறைய இடத்துல பரவிடுச்சு. ஸோ அதனால எப்படி நம்ம சாத்தாங்குளம் இன்சிடென்ட் வந்து அவ்வளோ தூரம் வேகமாக காட்டுத்தீ மாதிரி பரவிச்சோ, அதே மாதிரி இப்போ இந்த இன்சிடென்ட்டும் பயங்கரமாக பரவ தொடங்கிடுச்சு. நம்மளோட மீடியா எல்லாரும் இருக்கிறனால பயங்கரமாக இதாயிடுச்சு. ஸோ இது வந்து அவங்களோட கவனத்துக்கு நல்லா போய் இந்த மாதிரி ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம். மேடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழக்கை பொறுத்தளவில் வழக்கில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து நிக்கிதான்னு ஒரு லேடி. ஸோ அந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, அவங்க டீட்டெயில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா அந்த வழக்குல வந்து இப்போ நிக்கிதான்னு ஒரு லேடி, ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு வந்தது. ஒரு நியூஸ்ல, நம்ம நியூஸ் சேனல்ஸ்லாம் எப்படி போட்டாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளியிடம் இருந்து 10 பவுன் நகை பறிப்பு இல்ல திருட்டு சம்பவம் அந்த மாதிரி வந்தது. ஆக்சுவலா மாற்றுத்திறனாளி அவங்க கிடையாது. ஆக்சுவலா ஏன் அந்த வீல் சேரை வாங்கினாங்க அந்த இதுல கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னா, அது அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். ஸோ அவங்களுக்கு நடக்க முடியலன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்காக வாங்கியிருக்காங்க. மற்றபடி கம்ப்ளைனன்ட் வந்து இது கிடையாது, நார்மலான பர்சன் தான். அவங்க வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல்ல சொன்னாங்க. இப்போ ஒரு 2 hour முன்னாடி ஒரு நியூஸ் சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லேடியை பத்தி. ஸோ அவங்க டாக்டரா. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு கேஸ் இருந்ததா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2011ல ஒரு பண மோசடி வழக்கு, அதுல வந்து அவங்களோட நேம் A5ல இருக்கு, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ அதனால இப்போ இதெல்லாம் பட் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. எந்த அளவுக்கு உண்மை, பட் அதோட கிரைம் நம்பர் இந்த மத்த டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்களா? சோ அதெல்லாம் காவல்துறை தான் விசாரிப்பாங்க. நான் சிபிஐ வந்துட்டு இல்ல, அவங்க இனி படிப்படியா அந்த லேடி யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எதனால அந்த வழக்கு கொடுத்தாங்க, எந்த அடிப்படையில கொடுத்தாங்க. ஏன்னா அந்த லேடி வந்து இப்போ ஒரு வீடியோ நான் ரீசெண்டா பார்த்தேன். அந்த லேடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி ஆக்சுவலா நாங்க வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு கும்பிட வந்தோம், எங்க அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கிற போற வழியில கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கோயில்ல இறங்கணும்னு சொல்லி இது பண்ணோம். அதுக்கு வந்து நான் இவர்கிட்ட நான் வந்து இது பண்ணேன், அவர் கார் பார்க் பண்ண இது பண்ணாரு. அப்போ ஒரு 500 வந்து டிமாண்ட் பண்ணாரு என்கிட்ட, அந்த வீல் சேரை கொண்டு வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து நான் 100 தான் கொடுத்தேன் அப்படிங்குது லேடி. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுலயே அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆயிருக்குது, புரியுதா? சோ அந்த பண விஷயத்திலேயே கொஞ்சம் மோதல் ஏற்பட்டிருக்கலாம் மேபி. சோ 500 கேட்டிருக்காரு, நான் 100 தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, அந்த லேடி சொல்றது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. சோ அதெல்லாம் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும்.
ஸோ காவல்துறை அடுத்தடுத்து சிபிஐ வழக்கு சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கல்ல, அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன், அந்த லேடி யாரு, அவங்களுக்கு அவங்களோட பின்புலம் என்ன, எல்லாமே தெரிய வந்துரும் கூடிய சீக்கிரத்துல. சரி மேடம். இப்போ இதனால இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இவங்க வந்து வழக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிரகாரத்துல தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அதை பத்தி என்ன டீட்டெயில், அதை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலா இப்போ அவங்க இது வரைக்கும் நமக்கு தகவல் தெரிஞ்சபடி எப்படி அப்படின்னா 27ஆம் தேதி அந்த இது களவு போயிருக்குன்னு சொல்றாங்க அந்த நகை. ஆனா 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுன மாதிரி தெரிய வருது. 27ஆம் தேதி அப்ப ஏன் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்பெஷல் டீமை வச்சு ஏன் இது பண்ணணும், அதெல்லாம் தெரியல. சோ அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுற முன்னாடியே மேலிடத்துல இருந்து உத்தரவுங்க பேர்ல ஸ்பெஷல் டீம் வந்து கவனிக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். அந்த மேலிடத்துல இருந்து உத்தரவு யார் கொடுத்தா என்ன ஏதுன்னு இனி விசாரணையில தான் தெரிய வரும். சோ படிப்படியா எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி வெளியில போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நியூஸை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால என்ன ஒரு உண்மைத்தன்மைன்னு தெரியுதோ அது வந்து கண்டிப்பா வெளியே வரதான் செய்யும். வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் அது தெரிய வரும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட தம்பி நவீன் அவர்களுக்கு வந்து அரசு வேலை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? அரசு வேலை வழங்கியிருக்காங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சே. ஆக்சுவலா எல்லாமே நம்ம பண்ற தப்பு தாங்க, நம்ம பொதுமக்கள் பண்ற தப்பு. எப்படின்னு கேக்கீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் தப்பே பண்ணிட்டான், ஒருத்தனை கூட்டிட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு, கையை காலை உடைச்சி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டான்னு அடுத்த நாள் நியூஸ் வருது. நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்படுறோம், கரெக்ட் தான், அவங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம தான் அவங்களை என்கரேஜ் பண்றோம். அடிக்க வைக்க எல்லாம் பொதுமக்கள் தான் என்கரேஜ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்மளோட இதுல ஆந்திரால ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 4 பேரை வந்து என்கவுண்டர் போட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், நீதி கிடைச்சது, நியாயம் கிடைச்சதுன்னு. கடைசியில பாருங்க அது 4 பேர் அப்பாவிகள் என்கவுண்டர் போட்டது. சோ இப்போ நம்ம பொதுமக்கள் தான் அவங்கள வந்து என்கரேஜ் பண்றோம். நியாயம் கிடைக்கட்டும், கோர்ட் வழியா கிடைக்கட்டுமே. அது ஏன் காவல்துறை அராஜகமா பண்ணுது? கையை உடைக்க, காலை உடைக்க, எல்லாத்தையும் சார்ஜ் பண்ண, அதெல்லாம் ஏன் தேவையில்லாம பண்றாங்க? சோ இதுலயுமே என்ன சொல்றாங்க, எஃப்ஐஆர் போடுற முன்னாடியே அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க, ஸ்பெஷல் டீமை வச்சிருந்தான்னு சொல்றாங்க. அதுதான் யாருக்குமே புரியல. யார் இந்த ஸ்பெஷல் டீம், எதுக்கு, எங்க இருந்து அவங்களுக்கு உத்தரவு வந்தது, எதனால உத்தரவு வந்தது, இதோட பின்புலம் என்ன, அதெல்லாம் தான் இப்ப இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. மேடம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நேத்து முந்தா நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளோட மனைவி குடும்பமா வந்து ஏதோ போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி மேடம்? அதெல்லாம் எப்படின்னா, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதாங்க ஆகணும். சோ இதுல நீங்க போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலா அவங்க பண்ணது தப்பு தானே. ஸ்டேஷன்ல வச்சு இது பண்ணா பிரச்சனை வந்துடும், வெளியே கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டிருக்காங்க, அது கொலை தானே. அப்ப கொலை கேஸ் தானே செய்யும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தப்பு பண்றவங்க குடும்பத்துல எல்லாம் வந்து தர்ணா பண்ணுனா எல்லாத்தையும் அப்போ நிரபராதின்னு விட்டுற முடியுமா என்ன? சோ அதனால தப்பு பண்ணவங்களுக்கு அந்தந்த தண்டனை கிடைச்சுதான் ஆகணும்னா அவர் அப்பாவி உயிர் போயிடுச்சே. சோ இதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவா? சோ அது தப்பு தானே. அவங்க வந்து அவங்களை விசாரிக்க சொல்லியிருக்காங்க, அந்த 5 காவலர்களையும் கொல்லவா சொன்னாங்க? இப்போ மேலிடத்துல இருந்து அதிகார உத்தரவு வருதுன்னாலும் அது என்னன்னு விசாரிங்கப்பா, சீக்கிரம் விசாரிச்சு உண்மையா வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. உங்களை அடிச்சு கொல்ற அளவுக்கு தாக்கணும்னு சொல்லலையே யாருமே. சோ இவங்க வந்து தாக்கும் போது அதுல இறந்து போனா இவங்க தானே பொறுப்பு. எஃப்ஐஆரும் பாத்தீங்கன்னா அது உண்மையான எஃப்ஐஆரா, அவங்க உண்மையில அந்த இன்சிடென்ட் நடந்துதா, ஆக்சுவலா அந்த ஏன்னா நகையை வந்து இன்னுமே அவங்க கண்டுபிடிக்கல. சோ திருட்டு வழக்குன்னு போட்டிருக்கு அந்த பையன் மேல. ஆனா ஆக்சுவலா இன்னும் அந்த பையன் இறந்து போயிட்டான், இந்நேரத்துக்கு நகை அவன் வீட்டுல இருந்தாலும் அவனோட சரௌண்டிங்ஸ்ல இருந்தாலும் கிடைச்சிருக்குமே இந்நேரத்துக்கு. கைப்பற்றிருப்பாங்களே காவல்துறை. சோ இன்னுமே அந்த நகை கிடைக்கல. சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு ஃபேக்கா இருக்கும், ஃபேக் கம்ப்ளைண்டா இருக்கும். ஒருவேளை அந்த லேடி வந்து வாக்குவாதம் பண்ணி அந்த ஈகோ கிளாஷ் ஆகி எதுவும் அந்த லேடி பண்ணிடுச்சா, அந்த மாதிரி கூட நிறைய பேர் இது பண்ணி சஜஸ்ட் பண்றாங்க விசாரணைக்கு. சோ அந்த மாதிரி இப்போ தீவிர விசாரணை நடக்குது, என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு விசாரணையில தான் தெரிய வரும். அதுல வந்து அவங்க ஃபேக் எஃப்ஐஆர் கொடுத்தாங்க, ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பிஎன்எஸ் செக்ஷன்ல அந்த லேடி மேல ஆக்ஷன் எடுக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம செக்ஷன் 217ல இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு பப்ளிக் சர்வன்ட் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆரை கன்வெர்ட் பண்ணி தேவையில்லாம கஷ்டப்படுத்தினாங்க ஒருத்தங்களை குற்றவாளி அப்படின்னா அதுக்கு வந்து செக்ஷன் 248 பிஎன்எஸ்ல இருக்கு.
ஸோ அந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆரா மாறிச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 2 செக்ஷன்ஸ்ல கேஸ் போட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தடுத்த விசாரணையில தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரிய வரும். ஓகே மேடம், இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி.